வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் உடுமலை கப்பிள்ஸ். இந்த வார்த்தையை சொல்லி எத்தனை நாள் ஆகுதுங்க. இப்போ இந்த வேர்ட் சொல்லும்போது வந்து ரொம்பவே நர்வஸாக இருக்குது. நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு பதட்டமும் பயமும் வந்து உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. கன்சிஸ்டன்சியாக வீடியோ போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னம்னா பெருசாக தெரிஞ்சுக்காது. ரொம்ப நாள் கழித்து வந்து இப்படி பேசுகிறதுக்கே வந்து கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. அதனால தான் நான் வந்து ஜெகன் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிடுறது. இப்போ அவங்க கொஞ்சம் வெளியில் போயிருக்கிறதுனால நம்ம பேச வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம உடுமலை கப்பிள்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மட்டும் ரெகுலர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு வர்றாங்க. ஸோ அது யார் வர்றாங்க, அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், எதுக்காக வர்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கான விளாக் தான் இது. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது புரியும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். வாங்க. ஹாய், நல்லா இருக்கும் வாங்க. இதோட 3 டைம் வந்துட்டோம். ஏன்னா அந்த கேமராவை ஆன் பண்ணல. ஆமா, வெல்கம் பப்பிமா. ஏங்க இது 4வது தடவைங்க. ஆமா, உங்களுக்குமா? ஓகே. அவர் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. சூப்பர். இது எல்லாமே பாத்தீங்கன்னா புக்கிங் லைட் எக்ஸ்ட்ரா லைட்ல போட்டுடுங்க. அப்பதான் ஆமா எக்ஸ்ட்ரா போடு. அப்பதான் சூப்பரா இருக்கா. ரொம்ப ரொம்ப என்ன பேர் சொன்னீங்க? அகமகல்தினி புட்டிக். அகமகல்தினி லோகோ அங்க இருக்கு பாருங்க. கான்டாக்ட் பண்ணுங்க. இவங்க தான் அவங்க. ஓகே. நான் ஃபில்டர்லாம் நிறைய போட்டுக்கமா. ஃபில்டர்லாம் போடவே மாட்டேன். அப்படியே தான். வாங்க. அவளுக்கு 2 பேத்துக்கு பாசிங்க. ஆமா. பாருங்க, உங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட். இது எல்லாமே வா. ஆமா, ஓபன் பண்ணுங்க. எல்லாம் பண்ணி டேஸ்டே வெங்காயம் நறுக்குனீங்களே நீங்க. இது பிரதோஷ்கி கியூப்மா பண்ணேன் தம்பிக்கு. ஆமா, இது தயிர். இது இப்ப இட்லிக்கு குருமா, தேங்காய் சட்னி. வாட்டர் நீ பாருங்க, என்ன இருந்துச்சு நீ? டிஃபனுக்கு இந்த சிஸ்டர் 6 மணிக்கு முடிச்சியா? வந்து கட்ட முடிச்சது. 6 மணினா இவளுக்கு விடியவே முடியாது. எனக்கு ஆசையே அப்பதான் எந்திரிக்கவே செய்வேன். இல்ல, தம்பி ஸ்கூலுக்கு போயிடுவான்ல, அப்ப எனக்கு லஞ்ச் கொண்டு போகணும். அதுவும் இல்லாம இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்திருக்கோம். சமைச்சு முடிச்சிட்டோம்னா வந்து நம்ம ஃப்ரீயா இருக்கலாம். இல்லன்னா அது மைண்ட்ல ஓடிக்கிட்டே என்னடா பண்ணணும் அப்படினு முன்னாடியே ப்ரீ பிளானிங் நம்ம. உண்மையிலே வந்துட்டுங்க, எல்லாரும் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய வீட்டை வந்து மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா வீட்டை அவ்வளோ சூப்பரா வச்சிருக்கா. அவளுடைய பிசினஸா இருக்கட்டும், அவளா இருக்கட்டும், ப்ரோவா இருக்கட்டும், உண்மையிலே வந்து ஒரு நல்ல ஒரு பர்சன் நான் சொல்லுவேன். அண்ணா நல்ல சப்போர்ட்டிவ்னு தெரியுது இதுல இருந்து. ஏன்னா நான் வந்துட்டு நான் உங்களுக்கு சமைக்கலாம் சப்போர்ட் பண்ணுவேன். சமைக்கலாம் இல்ல, ஓகே சமைக்கலாம். அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். அதெல்லாம் எனக்கு நான் தெரியாது. சொல்ல போனா பாத்தீங்கன்னா நான் அங்க போய் மதுரையில ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு வந்தேன். உண்மையிலே வந்து சூப்பர். எனக்கு அதனாலதான் இவங்க வந்து வீட்டுல வந்து பாக்கணும்னு தோணுச்சு. அப்படியே வச்சிருக்கீங்க முடியுமா? ஐயோ, உண்மையிலே ஒரு நல்ல பர்சன். அவனோட பிசினஸா இருக்கட்டும், அவ நெக்ஸ்ட் அவ வந்து பண்ணக்கூடிய எல்லா ப்ராஜெக்டும் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகும். என்னுடைய பிளஸஸ். சூப்பரா வச்சிருக்கேன் வீட்டை. தேங்க்யூ. நல்லா இதெல்லாம் ஒட்டுறது இல்ல. ஆமாடா, இது வீடியோக்காகவே வந்து பண்ணது. ட்ரை பண்ணா நான் கிளாரிட்டியே வரல. சூப்பர். ஆனா நல்லா இருக்கு, பாக்கும்போது நல்லா இருக்கு. அவ்வளவுதான்டா. ஆனா இந்த ரூமுக்கு ஒரு லைட் தான். இதுக்கு டைனிங்ல மேக்ஸிமம் உட்கார மாட்டோம்டா, கீழ தான் உட்கார்ந்து சாப்பிடுவோம். இதெல்லாம் வைக்கிறதுக்காக நம்ம கீழ தான் வந்து சரி, நீங்க பிரஷ் பண்ணுங்க, சாப்பிட்டுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்.
பல வருஷத்துக்கு அப்புறம் ஸ்வீட் சாப்பிடுற மாதிரி. இது இங்க காட்டுறேன். ஆ, மூடி okay, வச்சிருக்கியா? okay. லட்டு தேங்காய் சட்னி சட்னி. உண்மையிலே வந்து 6 மணிக்கு அந்த குருமாவுக்கு ஏதாவது பேர் வைக்கணுமா? உருளைக்கிழங்கு குருமா. இல்ல, நான் அவங்களே வைக்கணும். வச்சுட்டாங்க. வாங்க, வணக்கம். ஆனா நீங்களும் வாங்க இல்ல நான் வரேன் வரேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஆ, உட்காருங்க ஜி, நீங்களும் உட்காருங்க, சாப்பிடுங்க. இறக்கிறீங்க. நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு பக்கம் ஹோட்டல் மாதிரியே இருக்கு சொல்லலாம் ஆ, okay, வெட்டாம கட் பண்ணுங்க. இப்ப சொல்லுங்க. உண்மையா நல்லா இருக்குடா திரும்ப சொல்றேன். உண்மையா நல்லா இருக்குல்ல அதுதான் நான் சொன்னேன் இது நான் சாப்பிட்டு சொல்லிடுறேன் ஏம்மா, சட்னி நல்லா இருக்குதா? தேங்காய் நல்லா இருக்கா? சட்னி நல்லா குருமா, இருக்கா? குருமா. உள்ள இருக்கு, வேண்டாம். குருமா நல்லா இருக்கு சட்னி நல்லா இருக்கு இட்லி நல்லா இருக்கு பூப்பா இருக்கு இருங்க. யார் சாப்பிடல அப்படிங்கறத அதாவது சட்னிங்கிறது தேங்காய் நல்லா தான் நல்லா இருக்க போகுது. அதெல்லாமா நல்லா இருக்கு சொல்லி போடுறாங்க. அண்ணா இல்ல, சரி சரி, ஓகே ஓகே. காபி எல்லாம் தெரியல சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுண்ணா. ஏன்னா இந்த கவர்ல வச்சிருந்தனே இதுவா? இதான் சொல்றேன். அதுல பாரு நல்லா இருக்கு, நல்லா ரெட் இருக்கு. கலர்லயும் இருக்கும். நல்லா இருக்கு. இது இவ்வளவு கம்மல் வாங்கிட்டானா கம்மல் காதுல போட முடியாதுன்னு ஆமா எல்லாம் ஓட்டையிட்டு எல்லாம் பெருசா போச்சு. ஒண்ணும் போட முடியாது. ஒரு கடையே காதை இருக்கு. வந்து அடைக்கணும் இல்ல இந்த காதை அடைச்சாதான் இங்க மாதிரிக்கு போயிடலாம், மாதிரிக்கு போயிடலாம். அந்த காதை அடைச்சா அப்புறம் இது நல்லா இருக்கு. இது சூப்பரா இருக்குல்ல. எனக்கு இந்த ருத்ராட்சம் ஓ போட்டுக்கலாம். சரி. ஓகேதான். ஏய், என்ன கேட்டாடே கொடுத்துருச்சு இன்னும். ஏன்னா இத்தனை இருக்குது எத்தனை தான் நான் போடுறது. எனக்கு ருத்ராட்சம் ஒரு அஞ்சு எடுத்துக்கோமா. 5 150 ரூபா. 150 அவளுக்கு சும்மா அவளுக்கு free. 5 150 ஃப்ரீயா? எனக்கு இது ஒண்ணு மட்டும் போதும். ருத்ராட்சம் இருக்கிறதுனால. ஆனா இது பாக்குறதுக்கும் நல்லா அந்த கோல்டு மாதிரியே இருக்கும். ஓ, சரி ப்ரோ, நீங்க சொன்னீங்க அதானே? கமெண்ட்ல வந்து நீங்க என்ன கேட்டாலும் வீட்ல உள்ள இந்த கம்மல்ல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா. இல்ல அவர் என்கிட்ட வரவே சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் எனக்கு வெளில தூக்கி போட முடியல. இடத்த அடைச்சிட்டு இருக்கு. வெளிய தூக்கி போட முடியலன்னு சொல்லிட்டு இருக்காரு. உனக்கு என்னடா பிரச்சனை? நான் அந்த வாட்ராப்குள்ளதான் எல்லாத்தையும் வச்சிருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? நல்லா இருக்கியா? நல்லா இருக்குல்ல. லெஃப்ட்லயும் போட்டுக்கலாம் இதுலயும் நான் போட்டுக்கலாம். வாட்ச் கட்டிடுவேன். இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு. அண்ணா சொல்லுங்க. சில விஷயங்கள்லாம் யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் எனக்கு இந்து கிட்ட வந்து சூப்பரா பாத்தீங்களா? நிறைய Gold விஷயங்கள் மாதிரியே எனக்கு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீட்டை வந்து இப்படியும் வச்சுக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நான்லாம் எங்கே போனாலும் சரி கிச்சன் ரூம் ஃபஸ்ட்டு போய் பார்ப்பேன். அவங்க என்னென்ன பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் நான் வந்து மாற்ற பார்ப்பேன். இப்போ கூட காலைல ஒரு ஆர்டர் போட்டேன். நீ அங்கே என்னென்னலாம் வச்சிருக்கேன் எனக்கு மீஷோலே நீ எதில் வாங்க மீஷோவில் எல்லாமே எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுறான்னு கேட்டிருக்கேன். அந்த கண்டிப்பா நீ கிச்சன் ஃபுல்லா காட்டு. அதெல்லாம் ஒரு vlog எடுத்து போடு நீ. சூப்பரா இருக்கு. நம்ம ஆல்ரெடி ஹோம் டூர்ல போட்டிருக்கோம். ஹோம் டூர்ல நிறைய இப்போ அதுக்கப்புறம் நிறைய மாத்தி இருக்கு. உண்மையிலே வந்து நீங்க அவங்க பாருங்க அவங்க கிச்சன் மட்டும் பாருங்க. நீங்க இத வந்து பாருங்க. உங்களுக்கு வீடியோ ஏன் நல்லா இல்லையா? கலரிங் சேஞ்சா இருக்கு. எப்படி இருக்கு? Black and white தான். அவங்க மேக்கப் மேக்கப் போட்டாச்சா. இங்க இல்ல அண்ணா இப்படிதான் மேக்கப்லாம் வாங்கிடலாம். கண்டென்ட் வந்து லைட் மேக்கப். லைட் மேக்கப். நோ மேக்கப் லுக். வந்துட்டு லைட்டா தான் சொல்லப்போனா அவங்க ரொம்ப ஹெவியா போட மாட்டோம். ஆமா லைட்டா தான் போட்டுருக்கா அவளோட. ஆனா இது வரைக்கும் நான் கேட்ட எல்லாருக்கும் மேக்கப்பே போட மாட்டேனா அப்படின்னு தான் சொல்றாங்க. பொதுவாவே எல்லா நானே போட ladies கிட்ட மாட்டேன். கேட்டாலுமே அதுதான் சொல்லுவாங்க. சும்மா ஜஸ்ட் ஒரு டச்சிங் பத்தியா டச்சிங் டச்சப் நல்லா இருக்குல்ல. இது நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கூட வந்து நான் சேல்ஸ் பண்ணலாம் அப்படியா? அப்படின்னு பண்ணுடா அது நல்லா இருக்கு. இதெல்லாம் பாருங்க ரொம்ப சூப்பரா சூப்பரா இருக்கு. இருக்கு இது. பிரைஸ் வேல்யூமே பாத்தீங்க அப்படின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். எல்லாமே இப்போ சேல் பண்ணலாம்ல. நிறைய இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே. நான் கலெக்ஷன்ஸ் வந்து நான் புட்டிக்லயுமே வந்து கம்மல் வந்து யூடியூபராவே மாறிட்டீங்க. உண்மையிலே நல்லா இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ருத்ராட்சத்துல வேணும்னா கண்டிப்பா இந்து இது பாத்தீங்க அப்படின்னா அப்படியே கோல்டு மாதிரியே இருக்குங்க. எனக்கு இங்க பாருங்க இது பாருங்க. ரியலாவே இது கோல்டு மாதிரியே இருக்கும். கேரண்டி ஏண்டடி இது கேரண்டிடா. 6 months கேரண்டி வரது. 6 months கேரண்டி. இது கண்டென்ட் கொண்டாட முடியணும். என்ன நான் என்ன வந்து போலீஸ் பிடிச்சாங்க நான் போடுறேன். ஏன்னா இங்க வச்சிருந்த தங்கத்தை ஐயோ அது தங்கம் இல்ல தங்கமா இருக்கு. ஒரு மேடம் வந்து இப்பதான் வந்துட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டை போயிட்டு நீ நைட்டு தான் எந்திரிக்கிற இப்ப மணி 7 வாமா டின்னர் முடிச்சிடலாம் அப்படின்னு பயங்கர ஷாக்ல எந்திரிச்சிட்டு வர்றான். அப்புறம் போன பாருங்க 2 டைம் இப்போ 2 ஆயிருச்சு. இங்க ஒரு மேடம் வந்து வைஃபை கிடைக்கல டவர் டவர் கிடைக்கும். வைஃபை கீழே வந்துருக்காங்க. அது இந்த திருமகாத இவங்கதான் நல்ல தூக்கம் தான் இவன். அவ தூங்கவே இல்ல. ஒரு துளி தூங்கல. இவர்தான் நம்மளோட டைரக்டர். இவர் வந்து பாத்தீங்கன்னா கோட் படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. என்ன ப்ரோ கோட்
அவருக்கு அசிஸ்டன்ட் நானு. ஸோ டைம் இப்போ 2:10. அவங்க அங்கெல்லாம் சாப்பிடலாம். ஸோ லஞ்ச் எடுத்து வச்சாச்சு. இதான் இது தமிழ் போட்டுருவோமா? நல்லா இருக்கு. என்ன கேட்டுங்க? மேடம் இப்பதான் வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டு தமிழ் இதான் பார்த்து சூப்பராக. இந்த மாதிரி பேசாம என்ன பண்ணீங்கன்னா அப்படியே காப்பிரைட் சொல்லாம நீங்களே ஒரு பாட்டு பாருங்க. அந்த நினைவுகள் அவ்வளோதான். நல்லெண்ணெய் ஊத்திக்கிறேன். சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம். அண்ணா இந்து வேற ஸ்பெஷலா பண்ணி வச்சிருக்காங்க. அண்ணா சாப்பிடுறியானே? சூப்பரா என்னது? கருகாப்பிள். அண்ணா நல்லது. நல்லதுண்ணா. கருகாப்பிள் பவுடரா? கருகாப்பிள் பொடி.